பிரியமான சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி இன்னொரு புதிய கோணத்திலே சிந்திக்க நம்மை அழைப்பு கொடுக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயப்பட வேண்டாம் என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பை பதிவு செய்கிறார். பயப்படாதீர்கள். யார் பயப்பட மாட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் பல நேரங்களில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் இருக்கிறோம், எப்படி போது எப்படி வாழ்கிறோம் என்ற ஒரு விரக்தியிலே வாழ்கிற மக்களை நாம் ஏராளமாக சந்திக்கிறோம். இவர்களெல்லாம் எதிர்மறையான ஒரு செயல்பாடுகளைத்தான் மக்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் எது நடந்தாலும் எதை பண்ணாலும் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னுடைய வாழ்வை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்றால், யார் ஆண்டவரிலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து பதிவு செய்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தொடர்ந்து கொண்டே செல்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளே பார்க்கிறோம், பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். நம்ம எல்லோருமே பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்கிறோம். நிறைய பிரச்சனைகள், ஏராளமான செயல்பாடுகள் வருகிற போகிறவர்களெல்லாம் நமக்கு கொடுக்குற அந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற போது இப்படியும் உலகம் இருக்குமா, இப்படியும் போய் கொண்டிருக்கிறது என்று பல கோணங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுக்கு சொல்லி, இறைவனில் இருப்பவர்களுக்கு என்ன செய்வது என்ன பேசுவது என்று இறைவன் சொல்லிக் கொடுப்பார். அழகான ஒரு இறைவார்த்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எசாயா இறைவாக்கினர் 30வது அதிகாரம் 21. நீங்கள் எல்லோரும் இதை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். இறைவனுக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். நாம் நிமிடத்திற்கு மாறுவோம். இன்றைய நாளிலே பூசிக்கு போவோம், அப்புறம் வேறு மாதிரி இருப்போம், இப்போது இன்னொரு செயலை செய்வோம், இன்னொரு மாதிரி செய்வோம் என்ற ஒரு 2ஆம் கட்ட நிலையிலே வாழ்கிற போது இது நடக்காது. எப்போதுமே இறைவனிலே பயணித்து இறைவனை தியானித்து நன்மை செய்து தீமை வெறுத்து நாம் வாழ்கிற போது இந்த அழகான இறைவார்த்தை நமக்கு ஒத்ததாக இருக்கும். இடப்புறமோ வலப்புறமோ எப்பக்கம் போனாலும் இதை போங்க, இதில் போகாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்ற ஒரு அழகான ஒரு இறைவன் செய்தி நம் பின்னிலிருந்து ஒலிக்கப்படும் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிவு செய்வது, நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்றால் நீ என் பிள்ளைகள். நாம் அதே எசாயா இறைவாக்கினர் 43வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் அன்புக்கு உரியவன், என் மதிப்புக்கு உரியவன் என்று ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிறார். ஆக இறைவனுக்குள் சென்றால் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நமக்கு உதவி செய்வார். இறைவனை விட்டு நாம் வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிற போது பிரச்சனைகள் மத்தியில் நாம் மங்கி விடுவோம், சோர்ந்து போயிடுவோம், கலக்கத்தில் இருப்போம், படபடப்பு வரும், யோசிக்க தோணாது. ஆக நாம் யாரிடம் செல்கிறோம், யாருடன் செல்கிறோம் என்பது முக்கியம். நாம் எந்த கருவிகளையோ எந்த செயல்பாடுகளையோ நாம் அதிகமாக செய்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்று சொல்கிறது இந்த உலகம். நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். எதை பேசுகிறோமோ அதுதான் நாம். எதை நாம் அதிகமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ அதுதான் நாம். ஆக இன்றைய நாளில் நாம் இறைவனை மையப்படுத்தி இறைவனிலே வாழ்ந்து இறை வார்த்தையை தியானித்து இறைவனுக்குள் வாழ்கிற போது நமக்கு இறைவன் எல்லா காரியங்களிலும் துணையாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். பிரியமான நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போமே, நாம் நிறைய செயல்பாடு செய்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகளை வைக்கிறோம், திருமணம் இது போன்ற நிறைய காரியங்களை வைக்கிறோம். நாம் பரபரப்பாக இருக்கிறோம், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே பண்ணணும், இதை பண்ணணும் என்று பரபரப்பாக இருக்கிறோம். இதுவரை நான் பார்த்த நிறைய நபர்களை பார்த்துக்கிறோம், ஒருவர் கூட ஒரு 5 நிமிடம் ஒரு 3 நிமிடம் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் வைத்திருக்கிறேன், என்னுடைய நிகழ்ச்சி வச்சிருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லி ஆலயத்திலேயோ அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த ஜெபிக்கிற அறையிலேயோ நான் இதுவரை யாரையும் பார்த்ததே இல்லை. பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனிடம் ஒரு 2 நிமிடம் ஜெபித்து விட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவோமே, இறைவனிடம் ஜெபித்து விட்டு இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து செல்வோமே என்ற ஒரு மனநிலை நிறைய நபர்களுக்கு இல்லை. அதனால்தான் நாம் பிரச்சனைகள் இருக்கிற போது நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கல, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற போது நமக்கு சோர்ந்து போய்விடுகிறோம். ஆக ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், யார் என்னிடம் இருப்பவர்களை பயப்பட வேண்டாம் என நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நான் உங்களுக்கு நிறைவான வல்லமை தருவேன் என்ற அழகான செய்தியை கொடுக்கிறார். ஆக பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய மனநிலை ஆண்டவரிடம் செல்வது, என்னுடைய செயல்முறைகள் ஆண்டவரிடம் செல்வது, இதுதான் நம்முடைய வாழ்முறையாக மாற வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.